மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டை வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சி மாநகரில் காவிரி ஆற்றங்கரையில் பிரம்மாண்டமான மாநாடாக 1995 ஜூன் 30, ஜூலை 1, 2 ஆகிய தேதிகளில் அதே திருச்சி மாநகரில் நடத்திய போது லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு வந்தார்கள். தமிழகம் பூராவிலும் இருந்து வந்து தோழர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்ற பிரம்மாண்டமான மாநாடு இம்முறையும் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நேற்றைய தினம் திருச்சிக்கு சென்று மாநாடு நடைபெறுகிற இடம், அங்கு செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் பந்தல் சிவா அவர்களோடும் பெருந்துரை குமார் அவர்களோடும் மற்றும் கொடி சுந்தர், மீனாட்சி சுந்தரம் ஆகியோரோடும் ஏற்பாடு செய்துவிட்டு பின்பு மாலை பொழுதிலே வருகிற போது நான் வந்த அதே விமானத்தில் விடுதலை சிறுத்தைகளின் ஒப்பற்ற தலைவர் ஆர்வீர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் என் பக்கத்து இருக்கையில் அமர்ந்துதான் பயணித்து வந்தார்கள். அவரது பிறந்த நாள் இந்த நாள் ஆகஸ்ட் 17. ஒரு துயரம், மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். அவருடைய சிற்றன்னை மரண படுக்கையிலே இருந்தபோது நேற்று ஒரு வார காலம் திருமா அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். நேற்று திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மருத்துவமனையிலே போய் நேற்று மாலையிலே திருமா அவர்களின் சிற்றனையை சந்தித்தார்கள். இன்று காலையிலே திருமா அவர்களுடைய சிறிய தாயார் மறைந்து விட்டார்கள். அவர் இயற்கை எய்தினார்கள் என்பதனால் திருமா அவர்கள் இன்று சென்னையில் அவரது அலுவலகத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இறுதி நிகழ்ச்சிகள் முறையாக நடக்கட்டும். தொல் திருமா அவர்கள் 100 ஆண்டு கடந்து கோடிக்கணக்கான மக்களின் நலன்பை பெற்று அவர் வாழ்க என்று இந்த பிறந்தநாள் நேரத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். காசா பகுதியை அடியோடு கைப்பற்ற அங்குள்ள பாலஸ்தீனியர்களை அனைவரையும் கொன்று குவிக்க கொடூரமான இஸ்ரேல் அரசு அன்று நாஜிகள் என்ற கொடுமையை செய்தார்களோ அதே கொடுமையை இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே ஜெருசலத்துக்கு பக்கத்திலே இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமையை இஸ்ரேல் தங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, யார் சொல்லையும் கேட்க மாட்டோம் என்று இனப்படுகொலை நடத்துகிறது. அதற்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்குகிறது. அதற்கு நான் என்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலிருந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்தே வந்திருக்கிறதான் நம்முடைய வெளிநாட்டுக் கொள்கை. சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனம் தனிநாடு என்று அங்கீகரிக்க இந்திய அரசு முன்வர வேண்டும். ஆஸ்திரேலியா அங்கீகரித்திருக்கிறது, பிரான்ஸ் அங்கீகரித்திருக்கிறது. எனவே அந்த காசா பள்ளத்தாக்கிலே பரிதாபகரமாக குண்டடிபட்டும் வானிலிருந்து வீசுகின்ற குண்டுகள் விழுந்தும் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிய மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மடிந்த பாலஸ்தீனியர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழ்நாட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரஷ்ய நாட்டிலே மருத்துவம், பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுத பயிற்சி, ராணுவ பயிற்சி 2 வாரம் கொடுத்து உக்கிரமமாக நடைபெறுகிற உக்ரைன் யுத்தகலத்துக்கு அனுப்புகிறார்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி
கோலியாத் தாவீதை போல அந்த சமர்க்களத்தில் உலகத்தின் தலையாய அணு ஆயுத வல்லரசாகிய ரஷ்யாவை எதிர்த்து ஆண்டு கணக்கிலே எதிர்த்து போராடி வருகிறார். இரண்டாம் உலக யுத்தத்தில் ரஷ்யா போர்க்களங்களிலே வெற்றி பெறுவதற்கு முழுமுதல் காரணம் உக்ரைன் வீரர்கள். அவர்கள் அஞ்சாதவர்கள், ஸ்பார்டா வீரர்களை போன்றவர்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கிஷோர் சரவணன் உள்ளிட்ட தமிழக மாணவர்களை, இந்திய மாணவர்களை யுத்தகலத்துக்கு அனுப்பக்கூடாது என்று மறுமலர்ச்சி திமுக திருச்சி எம்பி 68 தலைவர்களிடம் திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அகிலேஷ் யாதவ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அனைத்து கட்சிகளிடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளிடமும் 68 எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கி பிரதமரை நேரில் சந்தித்து அந்த முறையீட்டு மனுவை கொடுத்திருக்கிறார். வெளிவிவகார மந்திரியை சந்தித்திருக்கிறார். இன்று வரை எந்த விதமான எதிர் விளைவையும் அது ஏற்படுத்தாமல் ஹிட்லரை போல ரஷ்ய அதிபர் புதின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நேற்று முன்தினம் கிஷோர் சரவணனுடைய சிறிய தாயாரும் உடன் பிறந்த தம்பியும் என்னை வந்து பார்த்தார்கள். அவனை வாகனத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார்களாம். உக்ரைனுக்கு அனுப்பப் போகிறார்களாம். அவனை இனி உயிரோடு நாங்கள் பார்க்க முடியாது என்று என் வீட்டுக்கு வந்து கதறி அழுதார்கள். நான் அந்த கண்ணீரை மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நான் செல்லுகிற இடங்களில் நாம் எடுக்கிற முயற்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சி வெற்றி பெற்று சரவணன் உள்ளிட்ட தமிழக மாணவர்களும் இந்திய மாணவர்களும் பத்திரமாக நாடு வந்து சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இயற்கை அன்னையை இறைஞ்சுகிறேன். அண்ணா பிறந்த நாளின் போது திருச்சியில நீங்க மாநாடு நடத்துறீங்க. அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் வல்லை சத்யா அறிவிச்சிருக்காங்க. பதில் சொல்ல விரும்பவில்லை. பதில் சொல்ல விரும்பவில்லை. பதில் சொல்ல விரும்பவில்லை.